சரவண பவோ ஓம் சரவண பவோ. தலையை மழித்து ராகம் காம்போதி, தாளம் திஸ்ர ஏகம். தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நடிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திரன் உலகம் பிழைத்ததுவே தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே.
தலையை மழித்து என துவங்கும் திருவருணை திருப்புகழ். தலையை மழித்து சிவந்த துணியை அரைக்கு புனைந்து சடையை வளர்த்து, தலையை மொட்டையடித்தும் சிவப்பு துணியை இடுப்பில் அணிந்தும் சடையை வளர்த்து கொண்டும், புரிந்து புலியாடை சதிரொடு வப்ப புனைந்து விரும்பிய புலித்தோல் ஆடையை பெருமையாக மகிழ்ந்து அணிந்தும், விறகோடு கற்க புகுந்து சாமர்த்தியமாக கற்க ஆரம்பித்தும், தவம் ஒரு சத்தத்தறிந்து, தவம் என்பதை அந்த சொல்லின் சப்தத்தளவே அறிந்தும் சற்றேனும் தவநிலையில் இல்லாது, திருநீறு கலையை மிகுத்திட்டணிந்து, திருநீற்றை விபூதியை உடலில் நிரம்ப அணிந்தும், கரண வலைக்குள் புகுந்து இந்திரிய வலைக்குள்ளே அகப்பட்டும், கதறு நிலை கைக்கு அமர்ந்த எழிலோடே, கதறி வேதனைப்படும் நிலைக்கு உண்டான அழகுடனே, கனகமியற்றித் திரிந்து துவளும் எனை சற்று அறிந்து கவலை ஒழித்தற்கு இறங்கி அருள்வாயே. பொன் வேண்டி ரசவாதத்தால் பொன்னை ஆக்கித் திரிந்து சோர்வு அடையும் என்னை கொஞ்சம் கவனித்து என்னுடைய கவலையை ஒழிக்க வேண்டி என் மீது இரக்கம் கொண்டு அருள் புரிவாயாக. அலை கடலில் கொக்கு அறிந்தும் அருவரையை பொட்டெறிந்தும் அமரர் உலகத்தில் புகுந்தும் உயர் ஆணை அருளோடு கைப்பற்றி வந்தும், அலைவீசும் கடலில் மாமரத்தை சூரனை அறிந்தும் அரிய கிரௌஞ்சகிரியை தூளாக்கியும், தேவலோகத்தில் புகுந்து பெருமை வாய்ந்த யானை தேவசேனைக்கு அருள்பாலித்து அவளை கைப்பற்றியும், அருணகிரி புக்கிருந்தும் அறிவுள்ள பக்தர்க்கிறங்கும் இளையோனே, திரு அண்ணாமலையில் புகுந்து வீற்றிருந்து அறிவு உள்ள பக்தர்களுக்கு இறங்குகின்ற இளையோனே, மலையை வளைத்து பறந்து மறுவு புறத்தை சிவந்து அரிது நகைத்திட்டிருந்த சிவனார்தம் மதலை, மேருமலையை வில்லாக வளைத்து பறக்கின்ற சக்தி வாய்ந்த திருப்புறங்களின் மீது கோபித்து சற்றே சிரித்திருந்த சிவபெருமானுடைய மதலை குழந்தையே, புனத்தில் புகுந்து நரவடிவுற்று திரிந்து மரமயலி சுற்றி வந்த பெருமாளே, திணைப்புனத்திலே புகுந்து அங்கே மனித உரு கொண்டு திரிந்து வேடர் வளர்த்த மயில் போன்ற வள்ளியை வளைத்து கவர்ந்த அபகரித்த பெருமாளே, என்னுடைய கவலையை ஒழிக்க வேண்டி என் மீது இரக்கம் கொண்டு கொஞ்சம் கவனித்து அருள் புரிவாயாக. திரிபுர சம்ஹாரம் நிகழ்ச்சியை குறிப்பிடுறதுல தாரகன்கிற ஒரு அசுரன் சிவபெருமான வேண்டி தவம் பண்றார். தாரகன் பேர். அவர்தான் முருகப்பெருமானுடைய அவதாரம். தாரகாசுரனா வர சூரபத்மனுடைய தம்பியா வரக்கூடியவர். அவர் தபஸ் பண்ணி உன்னுடைய பிள்ளையை தவிர உனக்கு பிறந்த பிள்ளை, பெண் கலப்பு இல்லாத உனக்கு பிறந்த பிள்ளையாலதான் எனக்கு இறப்பு வரணும்னு வேண்டிக்கிறார். அப்ப முருகன் பிறக்கல. வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் அப்படின்னு 3 குழந்தைகள் அவனுக்கு. அந்த 3 குழந்தைகளும் ஒத்த கால நின்று தபஸ் பண்றது, பிரம்மா கிட்ட வரம் கேட்கிறது. எங்களுக்கு 3 பட்டணம் வேணும், தங்கப்பட்டினம், வெள்ளிப்பட்டினம், இரும்பு பட்டினம் 3 பேத்துக்கு வேணும். இந்த 3 பட்டணம் தனித்தனியா நாங்க எங்க வேணாலும் போலாம் வரலாம், அது மாதிரி எங்களுக்கு இருக்கணும். நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்தால் அழிஞ்சு போகணும். நாங்க ஒன்னா சேர்றது ஒரு தெய்வ சக்தியால தான் சேர்த்த முடியும், நாங்களே சேர மாட்டோம். கேட்டினபடி தாரகாட்சனுக்கு தங்கத்தினால ஒரு புறம் கிடைச்சுடுறது, கமலாட்சனுக்கு வெள்ளியினால ஒரு ஊர் கிடைக்கிறது, வித்யுன்மாலிக்கு இரும்பானால பூமி கிடைக்கிறது. ஒருத்தன் தேவலோகத்துல இருக்கான், ஒருத்தர் நடுவுல இருக்கான், ஒருத்தன் பூமியில இருக்கான். 3 பேர் இப்படி நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஆனா அவளால மக்களுக்கு யாரும் தொந்தரவு கிடையாது, யாரையுமே தொந்தரவு பண்றது இல்ல, அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கா. தேவர்களுக்கு அவ செய்யற வேலைக்கு இடைஞ்சலா இருக்கு. அதனால போய் பரமேஸ்வரர்கிட்டையும் பிரம்மா கிட்டையும் இது மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காளே, அவளை அழிச்சிருங்கோ அப்படிங்கிறா. பரமேஸ்வரனும் பிரம்மாவும் சொல்ற, அவ ஒன்னும் தப்பு பண்ணலையே, அவ 2 சிவபூஜை தானே பண்ணிக்கிட்டு இருக்கா, 3 பேரும் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கா, அவளை எப்படி நான் தண்டனை கொடுக்கறது, அழிக்க முடியாது அப்படின்னு சிவனும் பிரம்மாவும் சொல்லிவிடுற. மகாவிஷ்ணு போய் சொல்ற, அவ அழியணும் அவ்வளவுதானே ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு நாரதரை கூப்பிட்டு, நீ 3 குருவை ஏற்பாடு பண்ணு, நீ அவளுக்கு பரம குருவா இருந்து அவ 3 பேத்தையும் தெய்வம் இல்லை வேதம் இல்லை அப்படிங்கிற பாடத்தை போதி அப்படின்னு சொன்ன உடனே அவ தெய்வத்தை மறந்துடுறா, வேதத்தை மறந்துடுறா 3 பேரும்.
பாவம் செய்ய ஆரம்பிச்சுடுறார். சரி, இதுதான் சமயம்னு பார்த்து திரிபுர சம்ஹாரம்னு திரிபுரத்துக்கு அழிக்கிறதுக்காக பரமேஸ்வரன் புறப்படுறார். தேவர்கள் தேரா வர 4 மறையும் சக்கரமாறுது, 4 சக்கரம். பிரம்மா அந்த தேருடைய சாரதியா இருக்கார். மேருமலை இல்லாகவும், வாசுகிங்கிற ஆண் பாம்பு அதனுடைய நானாகவும், சந்திர சூரியர் தேர் சக்கரமாகவும், திருமால் மகாவிஷ்ணு அம்பாகவும், அக்னி அந்த அம்போட நுனியாகவும், வாயு அந்த அம்போடைய சிறகு, இப்படி சண்டைக்கு புறப்படுற தேவர்கள்லாம் நாம் பிள்ளைன்னா நடக்குமா காரியம் அப்படின்னு நினைக்கிறா. அவருடைய கர்வத்தை கொஞ்சம் அடக்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் பண்ண காலை மேல வைக்கிறார், ஒரு அழுத்து அழுத்துறாரு, தேர் அழுந்துருது. அங்க கணபதியை நினைக்காம வந்துட்டார். கணபதி விடுவாரா? நீ என்ன அழுத்தினாலும் தேர் போனாது நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ அச்சையை பொடி பண்றேன்னு பொடி பண்ணிட்டார். அப்பதான் சிவபெருமான் பிள்ளைய நினைக்காம வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறார். உடனே கணபதி வந்து அருள்னால, சிவபெருமானுடைய அருள்னாலையும் அந்த தேரை மகாவிஷ்ணு தூக்கி நிறுத்துறார். நிறுத்திட்டு தானே ரிஷபமா மாறி இந்த தேரை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அந்த திருமால் அம்பா வரார். அந்த அம்பை பரமேஸ்வரன் விடுறார். விட்ட உடனே அந்த 3 பட்டணமும் ஒன்னா சேர்றது. 3 எங்க இருந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டுறது. சேர்ந்தாலும் கூட பரமேஸ்வரன் ஒரு சிரிப்பு சிரிக்கிறார், பார்க்கிறார், சிரிக்கிறார். கடைக்கண்ணால பார்க்கிறார், சிரிக்கிறார். 3 பட்டணம் அழிஞ்சு போயிடுறது. அது இருக்கிற ராட்சசர் எல்லாம் செத்து போடுறார். வித்யுன்மாலி, கமலாட்சன், தாரகாட்சன், அந்த 3 பேரும் பொழைச்சு இருக்கா. அவ சிவபூஜை தபஸ் பண்ணின காரணத்தினால 2 பேத்த தன்னுடைய வாயில் காவலனா வச்சுட்டு இருக்கார். துவார பாலகா, பாலகன் காப்பாற்றுபவர். அதாவது ஆளு சிவபெருமான் டான்ஸ் ஆடும் பொழுது முழு அடக்கிறதுக்காக போயிட்டாளாம். 3 பேத்துக்கு அந்த பதவியை கொடுத்தாராம். இதுதான் அந்த ஆனாத ஞான புத்தி பாட்டுல சொல்றார். நாக நான் வலுப்புற துவக்கி ஓர் மாமேறு பூதர தனு பிடித்து ஒரு மாலாய வாளியை தொடுத்து அரக்கரில் ஒரு மூவர் மாளாது. அந்த 3 பேரும் சாகாம பாதக புறத்திரயத்தவர் தூளாகவே முதல் சிரித்த வித்தகர், சிரிக்கிறார், எழிக்கிறார் அப்படிங்கிறது. புரியத்தை சுட்டு எரித்து பற்றலர்க்கு பொற்பதத்தை உயிப்பை புடர்ப்பித்த பித்தனைன்னு கருப்பத்திங்கிற காஞ்சிபுரத்து பாட்டிலின்னு சொல்றாரு. அதுல ஓம் சரவண பவோ, ஓம் சரவண பவோ.